அதுதான் மக்களே, இயற்கை வலிமையானது. இயற்கை வெல்ல யாராலையும் முடியாது. அதுதான் அது நினச்சா வாரிட்டு போயிடும், அதை நினச்சா நம்மளை காப்பாற்றும். இந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜனங்க எவ்வளோ நகைங்க, எவ்வளோ பணங்கள், எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்றது கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க மக்களை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்க மக்களை. வெளிநாட்டில் இருக்க ஜனங்களுக்கு அந்த அந்த நிதி நிவாரணிங்கிறது போயிட்டுருக்குது. அதுலேயும் இடையில பூந்து அதிலே பிடிச்சி இது பண்ணிட்டுருக்கானுங்களாம்மா. அதனால் கொஞ்சம் நீங்கள் அனுப்புறது கொடுக்குறது கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க. அவங்க கைகளுக்கே போய் டேரெக்டாக சேர்கிற மாதிரி பண்ணுங்க மக்களை. ஏன்னா நீங்களாக முடிஞ்ச அளவுக்கு போய் அவங்களுக்கு கையில் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லோரும் நம்ம போக முடியாது. ஒருத்தர் கையில் கொடுத்து அவங்க மூலியமாக அங்கே போய் சேர்ந்து நமக்கு வீடியோ எடுத்து அவங்களுக்கெல்லாம் சேர்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மக்களை. ஏன்னு கேட்டால் வழியில் இதை பிடுங்குறதுக்கு அதை பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடுங்க அனுமாருன்னு அங்கே வழியில் பிடுங்கி திங்கிறதுக்கு கடைங்களை கொண்டு போய் மறு வியாபாரம் பண்ணுறதுக்கா காத்துட்ருக்குறானுங்க. நம்ம எண்ணெய் இருக்கா, நெய் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அவங்க சோப்பு இருக்கா, எண்ணெய் இருக்கா சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ணி இங்கேருந்து லாரியில் வழி மறித்து உபத்திரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி லாரி டிரைவரு பகிரங்கமாக அன்றைக்கி வீடியோவில் பேசுகிறாரு.